அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். A few inches later. காலைல என்ன சாப்பிட்ட? ஒண்ணு இல்லங்க. வா ஹாஸ்பிடல் போலாம். நான் 3 மாசமா முழுகாம இருக்கேன். நீங்க அப்பாவுக்கு போறீங்க. நான் இன்னும் குத்தவே இல்லடி. Have a blast. அட பிளாஸ்ட் ப்ரோ, என்னையா படத்தை ரோஸ் பண்ணி வச்சிருக்க? உடையில 2, சந்தர்ப்பம், அசைவனு எல்லாம் 18+ மூவியா இருக்கு. வீட்ல ஹெட்போன் இல்லாம பார்க்க முடியல ப்ரோ. ப்ரோ இப்போ என்ன படம் ரோஸ் பண்ண போறாரு தெரியுமா? என்ன படம் ப்ரோ? இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கணவனை ஏமாற்றி கண்டவனுடன் கர்ப்பமாவது எப்படி அப்படிங்கறத 1.5 மணி நேரம் படமா எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்துல 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். 2 பேரா மாமி? அதுல ஒருத்தங்க கணவர் கண் முன்னே கண்டவனோட கசமுசா பண்ணா அவரோட மனசு பாடுபடுமேனு அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு சிந்திச்சு ஹஸ்பண்ட தூங்க வச்சுட்டு கட்டிலுக்கு கீழே போய் கசமுசா பண்றாங்க. இன்னொரு ஃபீமேல் கேரக்டர், அவங்க எப்படின்னா இவங்கள மாதிரிலாம் இல்ல, ஒரு விஷயத்தை சாதிக்க என்ன லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு தேன் மிட்டாய் சாப்பிடணும்னு தோணும். கடைக்கு போக ரொம்ப தூரம் ஆகுமேனு ரோட்ல போற ஒருத்தர் பைக்ல லிஃப்ட் கேட்டு அவரை கட்டி பிடிச்சி பைக்ல போறாங்க. காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே. அட அது அவங்க லவ்வரா இருக்கும்பா, அதுக்கு அவர் கூட மட்டும் போகணும்டா. நேத்து ஒருத்தன், இன்னைக்கு ஒருத்தன், நாளைக்கு ஒருத்தன், நாளான்னைக்கு ஒருத்தன் பாக்குற எல்லாரும் கூடயும் போயிடக்கூடாது. இப்போ ஓபன் பண்ணா ஹீரோ சார் வேலை கேட்டு ஒரு ஃபேக்டரிக்கு போறாரு. அந்த ஃபேக்டரியோட முதலாளியை பார்த்த உடனே வேலை கொடுத்து, ஏப்பா தம்பி, நீ தங்கறதுக்கு திங்கறதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்ல, என் வீட்லயே தங்கிக்கலாம், என் வீட்லயே தின்னுக்கலாம் அப்படின்னு அவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோ சாரும் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல பேக தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அங்கதான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர் அந்த ஆன்ட்டியை காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டி காலங்காத்தால துணிலாம் துவச்சு கொடியில காய போட்டுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல ஒரு புறா பறந்து வந்து ஹீரோ மேல விழுந்துருது. ஹீரோ சார் அந்த புறாவை கையில எடுத்துக்கிட்டு அந்த ஆன்ட்டி நோக்கி போறாரு. இது என்னமோ அந்த ஆன்ட்டி புறாவை தெரியாம கீழே போட்ட மாதிரி தெரியலையே, ஹீரோக்கு எதுக்கோ சிக்னல் கொடுக்கற மாதிரி இல்லடா இருக்கு. இப்ப ஹீரோவுக்கும் அந்த ஆன்ட்டிக்கும் கண்டதும் காதல் ஆயிடுது. உடனே கண்ணாலே பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அங்க இருந்து கட் பண்ணி செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரேண்டமா யார ரோட்ல பார்த்தாலும் அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிடுறாங்க. என்ன வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஏமா யாருமா நீ, யாரை பார்த்தாலும் லிஃப்ட்னு கேட்டு போயிட்டே இருக்க. இப்போ ஒரு நாள் அந்த ஆன்ட்டி மாடி மேல ஏறி போய்கிட்டு இருக்கும்போது கால் தடிக்க கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ சார் பதறி போய் லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு ஆன்ட்டி போய் தூக்கிடுறாரு. அந்த ஆன்ட்டி கீழே வந்துருச்சுன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி சொல்லியா, உடனே களத்துல இறங்கி கட்டின பொண்டாட்டியை தூக்கின மாதிரி தூக்கிட்டு போற. இப்ப தூக்கிட்டு போய் வீட்டு வாசல் வரை டிராப் பண்ணா பார்த்தாதா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு போயிடுறாரு. இப்ப திரும்ப செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றாரு அப்படின்னு காட்டுறாங்க. யார் மணி, என்னமா நீ பாட்டு வந்து உட்கார, என்ன விஷயம்? சார் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் சார், காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ் சார். காசு ஆகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நிறுத்துங்க. இங்கே வா. போலாம். போங்க யூட்டன் போடுங்க. இப்படியா? என்ன மறுபடியும் இங்கே இறங்கிட்ட? மக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்கேயாவது காலேஜ் இருக்குமா? நான் அங்க போய் தான் தேன் மிட்டாய் வாங்குவேன், சூப்பரா இருக்கும். ஏமா ஒரு தேன் மிட்டாய்க்காக கண்டவனை கட்டி பிடிச்சி போயிட்டு இருக்கியே, அவனுக்கு திடீர்னு மூடு கீடு சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அவனும் தேன் மிட்டாய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான்ல. ஆனா அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன்டா. வீட்டுக்கு அவன் சாப்பிட வரானோ இல்லையோ, ஹீரோ சாரும் அங்க வேலை செய்யற பசங்களையும் அவர் ஒய்ஃபுக்கு கையால சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. இப்ப அந்த இடத்துல ஹீரோவும் அந்த ஆன்ட்டியும் கண்ணாலே காமத்தை பரிமாறிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் ஹீரோயின் யார் கூட பைக்ல போறது அப்படின்னு ஹீரோவுக்கும் இன்னொருத்தனுக்கு சண்டை வந்துடுது. டேய், இந்த படமே 1.5 மணி நேரம் தான்டா. அதுல 20 நிமிஷத்துக்கு ஓடுறத மட்டுமே படமா எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா படம் இது? ஒண்ணு ஓடுறது இல்லனா ஓ ஓ ஓ. இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே, என்னடா அது? எனக்கு என்ன சொன்னா
ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. ஆனா ஹீரோ சார் ரொம்ப நல்லவர் தான். ஹீரோ சாராவது ஆன்ட்டியோட கண்ணை தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோ சார் தூங்கிட்டு இருக்கும்போது ஆன்ட்டி உள்ள வந்து எங்க பாப்பாங்கன்னு பாரு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. இப்ப ஹீரோ சார் செக்ஸியா படுத்திட்டு இருக்கிறத சைட் அடிச்சுட்டு அந்த ஆன்ட்டி போயிடுது. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ சார் போய் அந்த செகண்ட் ஹீரோயினை கூப்பிட்டு கேக்குறாரு, இந்தம்மா உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவனை லவ் பண்றியா? இங்க பாருதனா, நான் உன்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், செல்வத்துக்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், காலேஜ்ல படிக்கிற எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், பழகுறேன். ஆனா உன்கிட்ட பேசும்போது மட்டும் பழகும் போதும் எனக்குள்ள வேற ஒரு ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? ஆனா அப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? லவ் பண்றேன் இல்ல அப்படின்னு சொல்லணும். எனக்கு உன் மேல லவ் எல்லாம் கிடையாது, உன்ன மாதிரி நிறைய பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா உன் மேல தான் தனி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ஒரு டயலாக போடுறாங்க. அப்படின்னா என்ன பாஸ், அது ஒண்ணுலடா, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே ஹீரோவுக்கு அவள் சீக்கிரமாக விபூதி அடிக்க போவதாக கூறுகிறாள். இப்ப இன்னொருத்தன் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேக்குறான், என்னமா நேத்து ஏன் கூட சைக்கிள்ல வந்த, இன்னைக்கு அவன் கூட பைக்ல போயிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்றியா அவனை லவ் பண்றியா? அதுக்கும் அந்த பொண்ணு அதே டயலாக பிசுறு மாறாம அடிக்குது. நான் உன்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், தனா கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், அவ்வளோ ஏன் காலேஜ்லயும் எல்லார்கிட்டயும் நல்லா தான் பேசுறேன், ஆனா உன்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் மட்டும் எனக்கு வேற ஒரு ஃபீல். யோ டைரக்டர், என்னையா படம் எடுத்து வச்சிருக்க? ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு கண்டவனோட கசமசா பண்ண பாக்குது, இன்னொன்னு கல்யாணமே பண்ணாம பாக்குற எல்லாரும் கூட ஊர் சுத்திட்டு இருக்கு. இப்படியே ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோவோட பாஸ் ஒரு நாள் ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போன அரை மண்டைங்க சும்மா கிளம்பி போயிருந்தா பரவாயில்ல, அந்த ஆன்ட்டி வீட்டுல தனியா இருக்குமா. சோ 2 நாளைக்கு ஹீரோ சார கூட இருந்து பாத்துக்கன்னு சொல்லி கோத்து விட்டு போயிருக்கான். நாளைக்கு ஊருக்கு போறேன், வர 2 நாள் ஆகும். வீட்டுக்கு போயிட்டு அக்காவுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு சும்மாவே அங்க கண்ணால கதகளி ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப 2 பேரையும் ஒன்னா வேற விட்டுட்டு போயிட்ட, என்ன நடக்க போகுதோ? ஐயோ இது இப்ப அந்த ஆங்கிள் இல்லாத டைம் யூஸ் பண்ணிட்டு ஹீரோவ அந்த ஆன்ட்டியும் இஷ்டத்துக்கு கசமசா பண்றாங்க. இது ராத்திரி பகல்னு எல்லையே இல்லாம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுல ஹீரோ சாருக்கு காஜி முத்தி போய் ஒரு நாள் நைட்ல அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள பூந்துடுறாரு. அந்த ஆன்ட்டி கணவன் பக்கத்துல இருக்காருங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம கட்டிலுக்கு கீழே போய் கசமசா பண்றாங்க. இதாண்ட கரெக்டான இடம். என்னடா இழிச்சவே பாருங்க. இப்போ ஹீரோ சார் அந்த சம்பவம்லாம் முடிச்சிட்டு செகண்ட் ஹீரோயின் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ற இன்னொருத்த பாத்துறோம். உடனே 2 பேரும் கட்டி உருண்டு திரும்ப சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்போ இவனுங்க சண்டை போட்டுக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டு, பிளடி ராஸ்கல்ஸ், நான் உங்களை லவ் பண்றேன்னு என்னைக்குடா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நேக்க விபூதி அடிச்சுட்டு ரோட்ல இன்னொரு பையனை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோவோட பாஸ் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டி ஓடி வந்து வாங்கி எடுக்கிறாங்க. என்னமா ஒத்துக்காத எதுவும் சாப்பிட்டியா, அதனால வாந்தியா? அதெல்லாம் இல்ல, நீங்க அப்பாவை போறீங்க அப்படின்னு அந்த அங்கிளுக்கு ஒரு சாக்கு கொடுக்குறாங்க. சுஜா 3 மாசமா முழுகாம இருக்கா சார். என்ன ஆச்சரியமா இருக்க மணிக்கும், நான் தான் ஏற்கனவே சொன்னனே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓஹோ, இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா? இப்ப அந்த அங்கிள் இந்த குழந்தைக்கு காரணமானது யாரா இருப்பான் அப்படின்னு அவர்கிட்ட வேலை செய்யற ஒவ்வொருத்தங்களையும் சந்தேகப்படுறாரு. ஆனா சந்தேகப்பட்டா பரவாயில்ல, வீட்டுல தனியா இருக்கிற ஆன்ட்டி கிட்ட இந்த கவரை கொடுத்துடுவான்னு ஒவ்வொருத்தங்களையும் வீட்டுக்கு தனியா அனுப்பி டெஸ்ட் பண்றாரு. இப்ப அவர் டெஸ்ட் பண்ண ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு போறாங்க. ஆனா எல்லாரும் போய் கேஷுவலா பேசிட்டு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் போன உடனே வேலைய ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த அங்கிள் வீட்டு வாசல்ல உட்காந்து கதறி 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 அழுதுட்டு அடுத்த நாள் ஹீரோவை தூக்கிட்டு போய் காட்டுல கட்டி போட்டு காலி பண்ணிடுறாரு. அப்படியே வேகமா வீட்டுக்கு வந்து அந்த ஆன்ட்டி எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா, டாக்டர் சார், எனக்கு எப்படியும் குழந்தை பிறக்க போறது கிடையாது, இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும், அதனால இந்த குழந்தை என் குழந்தை தான் சொல்லி வளர்த்துறேன். அப்ப தப்பு பண்ண ஒய்ஃப் அவளை நான் எப்படியே வேற ஒரு கூட்டிட்டு போய் திருத்திடுறேன் அப்படின்ட்டு கூறுகட்டத்தனமா இந்த படத்தை முடிக்கிறானுங்க. ஒரு வழியா இந்த கேடு கட்ட கில்மா படமும் முடிஞ்சது. இது போன்ற உப்மா படங்கள் நிறைய யூடியூப்ல கொட்டி கிடக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா ரோஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் ஒரு அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்ச் மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.